வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஆதவ் அர்ஜுனா அவர்களை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸோட நிறுவனராக இருந்திருக்காரு. இப்போ விசிகாவில் வந்துட்டு துணை பொதுச் செயலராக இருந்தாரு. அந்த கட்சியில சில காரணங்களால அந்த கட்சியை விட்டு விலகி இப்போ தமிழக வெற்றி கழகத்துல ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளராக இருக்காரு. கடந்த சில தினங்களா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலுமே நானும் பார்த்தேன். பட் ஆனா அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோவை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க என்ன கேட்டுறாங்க, அவர் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்றதை நாம பார்க்கலாம். வாங்க பார்த்தலாம். விஜய் உட்கார்ந்து ஊடகங்கள்ட்ட பேசுவாரா? ஏன் ஸ்டாலின் சார் உட்காந்து ஒரு 50 மீடியாக்கள் தனியா உட்கார வச்சுட்டு பக்கத்துல யாருமே இல்லாம ஒரு இன்டர்வியூ எடுங்க. அதிகாரத்துல இருக்கிற பார்த்து ஏன் கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறீங்க? நேற்று 1000 கோடி ரூபாய் திருடிட்டான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன் மீடியா வாயே திறக்க மாட்டேங்குது இருக்காரு. வேங்கவேல் பிரச்சனை எல்லாம் உட்காந்து கொஸ்டின் கேளுங்க. அப்புறம் அறிவாளத்துல இருந்து விரட்டி விடுவாங்க. என்ன எங்க தலைவரை பார்த்து நீ கேள்வி கேட்கிற வந்தியா? தான் மன்னர் பரம்பரை. வாக்கிங் பண்ணிட்டு 3 பேரை செட் பண்ணி வச்சு 3 பேருக்கு பதில் சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கிறதா? மேடம் நீங்க ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின இந்த விஷயம் எனக்கு பர்சனலா பிடிச்சது. ஏன்னா எதா இருந்தாலுமே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.